ஹாய் ஹலோ ஆர்மி பட்டர்ஃப்ளைஸ். நான் இன்னைக்கு ஹையர் பொசிஷன் போலீஸ் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இந்த பாட்டில் முடிக்க மாட்டேனா, இன்னும் இழுப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்துட்டு பார்க்கலாம், கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன், இல்லாட்டி நெக்ஸ்ட்டு பார்ட் வரும். ஸோ வந்துட்டு மேபி இருக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட் ஃபைனலாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு கங்கடா வித்துட்டு எனி டிலே நம்ம இப்போ வந்துட்டு பாட்டுக்குள்ளே போயிடலாம், நெக்ஸ்ட் பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் போன பாட்டில் ஏதோ நான் முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா, போன பாட்டில் வந்துட்டு அந்த ஸ்மக்லர் தான். ஸோ வந்துட்டு அந்த ஜெயிலேருந்து ஸோ வந்துட்டு சஸ்பென்ஷன் வாங்கி போயிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அந்த ஸ்மக்லரும் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியிலேயே அங்கேருந்து போயிருந்திருப்பான், ரிலீஸ் ஆகி போயிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ வந்துட்டு இப்போ நான் சொல்லியிருந்திருப்பேன் ஃபஸ்ட் பார்ட்டில். ஸோ வந்துட்டு ஒய்யனுக்கு வந்துட்டு அன்கான்ஷியஸ், ஸோ வந்துட்டு கான்ஷியஸ் ஆகிருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ வந்துட்டு அங்கே ஒய்யன் தான். ஸோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இந்த ஏற்கனவே வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து வெளியில் வந்திருந்திருப்பா இல்லையா. ஸோ வந்துட்டு அவளுக்கு தெரியுது நம்மளோட கண்ணெல்லாம் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க, ஸோ கையை கட்டி போட்டிருக்கு, வாயில் ஏதோ துணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு பார்த்தா வந்துட்டு அவள் கையை வந்து எடுக்க முடியல. ஸோ வந்துட்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேக வேகமாக வந்துட்டு அந்த கண்டெய்னரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஸோ அந்த கண்டெய்னர் வந்துட்டு அந்த கண்டெய்னர் ஸோ வந்துட்டு கேட்கல. அந்த அந்த கண்டெய்னரை ஓட்டிகிட்டு போகிறவனுக்கு வண்டி எந்த ஒரு சவுண்டுமே வந்துட்டு கேட்கல. ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஸோ வந்துட்டு அந்த ஹைவேஸ் வந்துட்டு ஸோ ஒரு சைடு அவங்க போகிற சைடு குண்டும் குழியுமாக கிடக்குது, அவ்வளோ ஒரு இதாக கிடக்குது. ஸோ வந்துட்டு அவள் வந்துட்டு அந்த கண்டெய்னரை இடிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஸோ வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வாயில் உள்ள துணியை வந்துட்டு துப்பிட்டா. ஸோ முதலே துப்பி இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு துப்பிட்டு வந்துட்டு சத்தம் போடாமல் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஸோ தட்டிக்கிட்டே இருக்கிறா போட்டு. ஸோ வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே சுற்றி வந்துட்டு அவளுக்கு கண்ணுக்கு தெரியல இல்லையா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு பார்த்தா அந்த வண்டி குலுங்கி போய்கிட்டு இருக்கு அந்த கண்டெய்னர். ஸோ வந்துட்டு அவளுக்கு அந்த குலுங்கி போகிற சவுண்டில் வந்துட்டு ஸோ வந்துட்டு அந்த கிளாஸஸ்லாம் வந்துட்டு ஒன்றோட ஒன்று வந்துட்டு உரசிக்கும் இல்லையா. ஸோ அந்த சவுண்டு வந்து அவளுக்கு வந்து கிளியராக கேட்குது. பிகாஸ் வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அது கிளியராக கேட்குது. ஸோ வந்துட்டு அவள் புரிஞ்சுக்கிறா. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏதோ கிளாஸுங்கெல்லாம் இருக்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஏதோ நம்ம வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது வந்துட்டு அவளுக்கு ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த லாரி வந்துட்டு நிற்கிது. ஸோ வந்துட்டு அதாவது அந்த பெரிய கண்டெய்னர் அது. ஸோ அது வந்துட்டு நிற்கிது. ஸோ அந்த கண்டெய்னர் நின்றுட்டோன்னே வந்துட்டு இவளுக்கு ஏதோ பயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பதட்டத்துலேயே உட்காந்துருக்குறா. ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான் வந்துட்டு உட்காந்துருக்கல இந்த டிரைவர் முன்னாடி இருந்து இறங்கி வர்றான். இன்னும் சவுண்டு நம்மளுக்கு ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ அவன் மேலே கீழே எதுவும் விழுந்துருச்சோ, ஐயோ பூச்சிடா, எதுவும் விழுந்து எதுவும் ஆகிருந்துச்சுன்னா நம்ம மேலே குட்டிப்பானுங்க. பரவாயில்ல விட்டு, பிடிச்சிட்டு போட்டோம். பார்த்தேன் வண்டியில் ஃபிகரை ஏற்றும் போது செம்மையாக இருந்துச்சு. எதுக்கு நம்ம எதுவும் ஒரு தடவை ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, என் மனசு தோணுது. ஸோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனா மைண்ட் தாட்டு அவனுக்கு. ஸோ அதை நினச்சிக்கிட்டே வந்துட்டு அந்த இடத்துலேருந்து இறங்கி வரான். ஸோ வந்துட்டு தப்பாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நடந்து வரான். ஸோ வந்துட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு அந்த பெரிய கண்டெய்னர் டோர் இருக்கு இல்லையா, ஸோ பேக் சைடு. ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். அவன் ஒத்த ஆள் மட்டும்தான் இருக்கிறான் அந்த இடத்துல. ஸோ வந்துட்டு அவன் ஒத்த ஆள். ஸோ வந்துட்டு நீங்கள் ஸோ வந்துட்டு 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு உள்ளாரக்க இருக்கீங்க, அந்த கண்டெய்னர் உள்ளாரக்க. அவன் வெளியில் வந்து டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அது வந்துட்டு பெரிய கண்டெய்னர் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு நிறையா லாக்கு போட்டிருக்கு. ஸோ வந்துட்டு அந்த லாக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ ஒன் பை ஒன்றா வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். கிட்டத்தட்ட வந்துட்டு 4-5 லாக்கு போட்டு வச்சுருக்கிறான். பிகாஸ் அது பெரிய கண்டெய்னர். ஸோ வந்துட்டு
அதை திறக்கவும் வந்துட்டு உள்ளார நீங்கள் தான். ஸோ வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆன மாதிரியே வந்துட்டு படுத்திருக்கீங்க. அது வந்துட்டு எந்த ஒரு அசைவும் இல்லாமல் படுத்திருக்கீங்க. பிகாஸ் வந்துட்டு அவன் இறங்கி வந்துட்டு ஸோ இந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஆகிருந்துருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பதட்டத்தில் வந்துட்டு ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மயக்கம் போட்ட மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டா அவன் வந்துட்டு வரக்குள்ளாட்டியுமே வந்து நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஆன மாதிரி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுருந்துருப்பீங்க. ஸோ அதை வந்து போடலை, சும்மா நடிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் அப்படியே முன்னாடி உட்காந்துருக்கீங்க. எல்லோ கலர் ஸாரீ. அவனுக்கு வந்துட்டு பார்க்கும்போது அவனுக்கு வந்துட்டு அவனோட மைண்டு அந்த அந்த ஃப்ராடு மைண்டு அது வந்துட்டு மேலே கையை வை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அவனும் வந்துட்டு நீங்கள் மயக்கத்தில் தானே இருக்கீங்க, என்ன பண்ணால் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டக்க நெருங்கி வரான். ஸோ வந்துட்டு வந்து கையை வந்துட்டு ஸோ அந்த பிளாக்கு கண்ணில் கட்டியிருக்கிற அந்த இதை வந்துட்டு கலட்டுறான். ஸோ அப்போவுமே கூட கலட்டினோன்னே அப்போவுமே கூட நீங்கள் வந்துட்டு மயக்கம் போட்ட மாதிரி தான் வந்துட்டு ஸோ நடிச்சிட்டு படுத்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு அவன் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறான். பார்த்தா நல்ல கட்ட மாதிரி இருக்குப்பா, ஃபிகராக இருக்குப்பா. சே, எங்கிட்டு கொண்டு போய் தள்ள போகிறானுங்களோ தெரியலை. நம்மள்கிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்குறானுங்க. பரவாயில்ல, அது ஒரு விதத்தில் லட்டு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த தாடையை வந்துட்டு தேய்ச்சிக்கிட்டு ஸோ அதை வந்துட்டு அந்த ஒரு மைண்டு பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவன் வந்துட்டு அதை எப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான் கிட்டக்க. ஸோ வந்து கிட்டக்க நடந்து வரவும் ஸோ வந்துட்டு அப்போது ஸோ கண்ணை திறந்த ஒயன் அவன் காலை மிதித்து அவனை அங்கிட்டு தள்ளி விட்டு இறங்க பார்க்குறான். ஸோ வந்துட்டு அவன் காலெலாம் கட்டியிருக்காது. ஸோ இறங்க முடியல, அது பெரிய கண்டெய்னர் பெருசாக இருக்குது. ஸோ ஜம்ப் பண்ணால் அவளுக்கு அங்கிட்ட அடிபட்டுரும். ஸோ வந்துட்டு அது பெரிய கண்டெய்னர். அப்படி இருந்தாலுமே கூட அவன் ஜம்ப் பண்ண பார்க்குறான், வந்து கை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்துட்டு அவனை அங்கிட்டு தள்ளி விட்டுருந்துருப்பான். ஸோ அவன் வந்து வேக வேகமாக எழுந்திரிச்சி அப்படின்னு கொட்டிக்கிட்டு அவன் வேக வேகமாக எழுந்திரிச்சி முன்னாடியே ஒடியாடுறான். ஸோ வந்துட்டு அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கண்டெய்னர்லேருந்து கீழே குதிச்சு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு பேக்கு முட்டியில் வந்துட்டு எல்போவில் வந்துட்டு ஸோ லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ராட்ச் ஆயிடுது. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு சிரைச்சிருது. ஸோ வந்துட்டு அது உங்களுக்கு பெயின் ஆகுது. ஸோ ப்ளீட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறீங்க. அது பெரிய ஹைவேஸு. ஸோ வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு பெரிய ஹைவேஸாக இருந்தாலும் அப்பப்போ கார் வரும், ஸோ அப்பப்போ கார் வராது. ஸோ அந்த மாதிரி தானே. ஸோ வந்துட்டு இப்போது நீங்கள் போய்கிட்டு இருக்கிற அந்த ரோட்டில் வந்துட்டு யாருமே இல்லை, எந்த காருமே வரலை. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஹேரெல்லாம் அப்படியே ஃப்ரீ ஹேராக அப்படியே ஒரே மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ உங்களோட ஃபேஸில் ஸோ வந்துட்டு அவ்வளோ ஒரு வேர்வை. ஸோ அது வந்து ஸ்வெட்னஸ் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது. பயம் வேறு உங்களுக்கு. ஸோ வந்துட்டு அவன் பிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. அந்த கையை அப்படியே முன்னாடியே வச்சுக்கிட்டே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு கட்டு போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு தான் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் காலில் கல்லை தூக்கி போட்ட உடனே அந்த அந்த வலி, அது கல் இல்லையா? ஸோ வந்துட்டு அதோட வெயிட்டுக்கு உங்கள் கால் தடுக்கி அப்படியே நீங்கள் விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்த உடனே வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு சைடு கை வலிக்குது, ஒரு சைடு பயம், இன்னொரு சைடு காலில் விழுந்த அந்த கல், அது வேற பெரிய கல். ஸோ வந்துட்டு அது வேற இன்னொரு சைடு பெயினாக இருக்குது. உங்களுக்கு எழுந்திரிக்க முடியல, அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. ஒரு சைடு கை வேறு கட்டி போட்டு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலை. அப்படி எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. அவன் கிட்டக்க வந்துட்டான். ஸோ கிட்டக்க வந்துட்டு அவளோட முட்டியை அப்படியே பிடிச்சி எழுந்திரிச்சு நிப்பாட்டி வைக்கிறான். என்னடி என்ன? அவனுக்கு ஏதாவது முட்டாளுங்க மாதிரி உன்னை எங்கிட்டயோ தூக்கி கொடுக்க சொல்லிட்டானுங்க. நானும் அந்த மாதிரி இருப்பேன்னு நினச்சிட்டியா? நான் டிரைவராக இருக்கலாம், ஆனால் உன்ன மாதிரி ஒரு செம்ம ஃபிகரை பார்த்தா விட்டு வைப்பேன்னு நினச்சியா? பரவாயில்ல, நீ அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறன்னு நினச்சேன். பரவாயில்ல, இப்போது கண்ணை திறந்து தானே இருக்கிற, வரியா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறான். ஒயனுக்கு வந்துட்டு அருவருப்பாக இருக்குது. மேலே கையை வச்சுருக்காது, அந்த முட்டியை பிடிச்சி இழுத்து வச்சுருக்கதே வந்து அருவருப்பாக இருக்குது. அவன் மேலே கையை வச்சுருக்கான்ற அந்த தாட்டே வந்துட்டு பிடிக்கவே இல்லை. அவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட பார்க்குறா. பட் அவன் வந்துட்டு
ஸோ வந்துட்டு நல்லா பாடி பில்டராக அப்படி இருக்கிறான். ஸோ வந்துட்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது தெரியல, உங்களுக்கு நிற்கவும் முடியலை. அந்த கல் அவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டிருப்பான் காலில், நீங்கள் தடுக்கி விழுவணும் அப்படின்றதுக்காக அவன் தப்பாக நடந்துக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அப்படியே அதை முட்டி அப்படியே கொண்டுக்கிட்டு வர்றான். நீங்கள் வந்து பிடிச்சி அப்படியே தள்ளியே விட பார்க்குறீங்க, அடிக்கிறீங்க. அப்போது ஸோ வந்துட்டு அவன் மேலே ஒரு கன் ஷாட்டு. ஸோ அந்த டிரைவர் மேலே ஒரு கன் ஷாட்டு நேராக வந்து அவனோட நெத்தி பொட்டில் வந்து தெரித்து அப்படியே பேக்கில் போய் விழுவுறான். அந்த அந்த பொட்டில் விழுந்த நேரத்துலேயே வந்துட்டு ஆன் த ஸ்பாட்லேயே டெத் அவன். ஸோ வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே பதட்டத்தோட உடம்புல அப்படியே அந்த ஃபேஸில் வந்து ஒரு பயத்தோட பதட்டத்தோட அவ்வளோ ஒரு ஸ்வெட்டிங்கோட கையில் ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த கட்டு போட்டுக்கிற அந்த கையோட ஸோ அவ்வளோ ஒரு பயம் நடுக்கம் உங்கள் உடம்பெல்லாம். அதோடு வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே ஜேகே நின்றுக்கிட்டு இருக்கிறான், அவ்வளோ கொலவெறியோடு நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவன் வந்து ஹேண்ட்ஸில் வந்துட்டு கன்னு அவன் தான் போட்டிருப்பான். ஸோ அவனை ஓடி வந்து அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜேகே ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுவுறான். எங்கடி போனேன், எங்கே போனேன், ஏடி போனேன், என்னை விட்டுட்டு எதுக்காக போனேன், ஏன்டி இப்படி பண்ணுற, நான் தவிச்சு போயிட்டே தெரியுமா, நீ எனக்கு இல்லை அப்படின்னா என்ன அடுத்த ஸ்டெப்பு அடுத்த தாட் எனக்கு என்னன்றதே தெரிஞ்சிருக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கோவமாக கத்துறான். வந்ததுக்கு இன்னொரு சைடு கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி அவ்வளோ இதாக பண்ணுறான். ஸோ வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கிறான், அவ்வளோ ஒரு ஃபீலிங்கோட அவ்வளோ ஒரு கண் அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது ஜேகேக்கு. இங்கே ஒயனுக்கு அவன் இன்னும் அந்த நடுக்கத்துலேருந்து அந்த பயத்துலேருந்து வெளியில் வரவே இல்லை. ஸோ அவனோட கையில் உள்ள கட்டெல்லாம் கழட்டி விட்டோன்னா அவன் வந்து அவனை கட்டி பிடிக்கல, ஸோ ஹக் பண்ணலை. அவள் அந்த நடுக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறா, பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு அவள் முன்னாடி வந்துட்டு பேசியிருக்கிறா அந்த பர்சன் யாருன்னே அவளுக்கு ரியலைஸ் பண்ண முடியல. அது ஜேகே, பட் அவள் அந்த நடுக்கத்தில் வந்துட்டு அவளுக்கு ரியலைஸ் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு ஜேகே அவள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவள் என்ன ஸ்டேட்டில் இருக்கிறா அப்படின்றதே வந்துட்டு அவன் ரியலைஸ் பண்ணுறான். ஸோ பார்த்துட்டு ஒயன் ஜேகேடி ஒயன் நார்மலுக்கு வா, ஒயன் நார்மல் ஆகும், ஒயன் நான் ஜேகே ஒயன் என்னை பாருடி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை போட்டு தட்டுறான். அவள் வந்துட்டு மயங்கிடுறா ஒயன். ஸோ வந்துட்டு மயங்கி விழுந்துட்டோன்னா ஒயன் என்னடி ஒன்றாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கிக்கிட்டே வேகமாக போகிறான் அவனோட காருக்கு. ஸோ வந்துட்டு ஜேகே இங்கே அந்த ஸ்பாட்டில் எப்படி வந்திருந்துருப்பான் அப்படின்னா ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்துருப்பானுங்க. அவனும் ஃபோன் பண்ணியிருந்திருப்பான் அந்த டிரைவருக்கு. ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது யாரோ நம்பரு, எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சிருந்துருப்பான், எல்லா செக் போஸ்ட்டையும் பார்த்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு ராரி வேகமாக போயிருந்துருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு ஸோ வந்துட்டு பார்த்தா வந்துட்டு போலீஸ் பார்த்துருந்துருப்பானுங்க, கவனிச்சிருந்துருப்பானுங்க. அதுக்கு மேலே வந்து அவன் நிற்காமல் ஓட்டிகிட்டு வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு சரி இங்கே தான் போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு வந்திருந்திருப்பான். ஸோ இப்படி நடக்கிறத பார்த்தோன்னா அந்த இடத்துலேயே அந்த ஸ்பாட்லேயே அவனை போட்டு தள்ளி இருந்திருப்பான் ஜேகே. ஸோ வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஓட்டிட்டு ஸோ இப்போ நான் வந்துட்டு நம்ம ஒயனை தூக்கிட்டு போகிறத பார்க்கலாம். ஸோ ஒயன் காரில் போட்டு அவள் வந்துட்டு மயக்கம் ஸ்டேஜில் இருக்கிறா, அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ வந்துட்டு அவள் இன்னும் அந்த அவளுக்கு நடக்க இருந்த அந்த ஆபத்துலேருந்து ஸோ அதுலேருந்து வெளியில் வர முடியல. அவளோட உடம்பு ஃபுல்லாகவே வந்துட்டு பெயினாக இருக்குது, கால் அப்படியே வலிக்குது, அதுலேருந்து ப்ளீட் ஆகுது. இன்னொரு சைடு இங்கே லெஃப்ட் எல்போவில் ஹேண்ட்ஸில் ஸோ அங்கேருந்தும் ப்ளீட் ஆகுது. அவள் மயக்கமான ஸ்டேஜில் இருக்கிறா. ஸோ வந்துட்டு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரோட தான் வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஸோ வந்துட்டு அவன் அந்த ட்ராக்கை வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு டிரைவர் ஓட்டிகிட்டு வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒயனை எப்படியோ காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துடுறான். இங்கே ஒயனுக்கு தான் கொஞ்சம் வந்துட்டு பிகாஸ் ஆல்ரெடி ஒயன் வந்துட்டு ரொம்பவே பயந்த சுபாவம், பட் வந்துட்டு குட் கேர்ள் பர்ஃபெக்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். பட் பயந்த சுபாவம். ஸோ வந்துட்டு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எப்படி நம்ம வந்துட்டு இப்போது இடையில பூனை போனால் வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ கிரிஞ்சா ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறது தான் வந்துட்டு ஒயன். ஸோ நீங்கள் ஸோ வந்துட்டு பட் உங்களோட கேரக்டர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு. ஸோ வந்துட்டு யாருக்குமே ஒரு தீங்கு நினைக்காத
ஒரு பொண்ணு. உங்களோட அந்த குணங்களெல்லாம் பார்த்து தான் வந்து ஜேகே அவங்க மேலே ஃபாலன் ஆகியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவனோட ஃபேமிலியே வந்துட்டு எதிர்த்துக்கிட்டு வந்துட்டு அவங்கள வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இதே மாதிரியே தான். ஸோ வந்துட்டு அங்கிட்ட வந்துட்டு அவனையும் பிடிச்சிருந்துருப்பான். ஏன்னா வந்துட்டு அவன் ஃபோன் பண்ணி ட்ராக் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா. ஸோ வந்துட்டு இப்படியே தான் இங்கே ஹாஸ்பிட்டலில். ஸோ வந்துட்டு எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியலை. அவனுக்கு விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. ஸோ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு அங்கே வந்துட்டு ஸோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு இருந்தாலும் வந்துட்டு மவன் இல்லையா. ஸோ ஜேகேயோட அம்மா. ஸோ மவன் இல்லையா. ஸோ வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு விட்டு கொடுக்க முடியலை தனியாக போனதுக்கப்புறம் ஜேகேயோட ஃபேமிலிக்கு. ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான் ஒயனோட ஃபேமிலிக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்க வந்துட்டு மறுபடியும் பேச்சப் ஆகிக்கிட்டாங்க வந்துட்டு. ஸோ வந்துட்டு என்னை மன்னிச்சுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்போ வந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க அங்கே. ஸோ வந்துட்டு இங்கிட்ட ஸோ இவனோட நிலைமை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஜேகே அது தலையில் அந்த போலீஸ் யூனிஃபார்ம். ஸோ தலையில் அந்த தொப்பி இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு அழகான போலீஸ் ஹேர் ஸ்டைல். ஸோ அவனோட கண்ணில் பிளாக் கலர் கிளாஸஸ்ஸு. ஸோ வந்துட்டு கையில் கன்னு. ஸோ வந்துட்டு இன்னொரு சைடு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்குறான். ஸோ வந்துட்டு அவ்வளோ வந்து ஒருத்தன் முன்னாடி உட்காந்துருக்குறான். நீங்கள் வந்துட்டு யோசிச்சது கரெக்டு தான். ஸோ வந்து அந்த ஸ்மக்லர் தான் அவன் கூட வந்துட்டு இருக்கிறவனுங்க. ஸோ வந்துட்டு அவனுக்கு கூட அந்த கடத்தை பார்த்தவனுங்க. ஸோ எல்லாமே கடத்தினவனுங்க எல்லாமே. ஸோ வந்துட்டு 3 பேர் உட்காந்துருக்குறானுங்க சொல்லப்போனால். ஸோ வந்துட்டு அவங்களோட கண்ணை கட்டி அவ்வளோ அடித்து அவனுங்க அவ்வளோ ஒரு மெஸ்ஸியான ஒரு நிலைமையில் மூஞ்சிலேருந்துலாம் ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. 3 பேரோட ஃபேஸும் அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அவனுங்க மூஞ்சியில் பொழிச்சின்னு தண்ணி ஊற்றுறானுங்க. ஸோ ஊற்றுற பார்த்தா அங்கே நிற்கிறது எல்லாமே போலீஸு. ஸோ வந்துட்டு ஜேகே முன்னாடி உட்காந்துருக்குறான். அவன் ஒரு சைடு கன்னு ஒரு ஹேண்டில், இன்னொரு ஹேண்டில் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்துட்டு இந்த துப்பாக்கி படத்தில் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஸோ வந்துட்டு அந்த அவனை மிரட்டுறதுக்கு வந்துட்டு அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கட் பண்ணுறது ஃபிங்கர். ஸோ அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ எடுத்துகிட்டு வந்து அவனோட கையை பின்னாடி கட்டி போட்டிருக்கதை அவுக்க சொல்லிவிட்டு என் கையை வலுக்கட்டாயமாக அவன்கிட்ட இருந்து பிடிச்சி இழுத்து ஸோ வந்துட்டு இது தானே என் பொண்டாட்டியை தொடுறதுக்கு பார்த்த கை அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஃபிங்கரை ஒன்று வெட்டுறான். அவன் அவ்வளோ துட்டிக்கிறான், அவ்வளோ கத்துறான். ஜேகே அவன் வந்துட்டு அவனாவே இல்லை, அவ்வளோ ஒரு மண்டைக்கு ஏறின கோவத்தில் இருக்கிறான். ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் பின்னாடி 2 பேருக்கும் இருக்கிற அவனுங்க வந்துட்டு ஸோ வந்துட்டு உங்களை தொட்டு கட்டத்திட்டு போயிட்டு அவனுங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்துருப்பாங்க இல்லையா. அவனுங்களுக்கு அதே மாதிரியே அந்த ஃபிங்கரை வந்துட்டு வெட்டி விட்றான். அவனுங்களும் துட்டிக்கிறானுங்க, கத்துறானுங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு யாருமே அவனுக்கு வந்துட்டு மெஸ்ஸி பண்ணலை. ஸோ வந்துட்டு இறக்கமே காட்டலை யாருமே. ஸோ வந்துட்டு ஏன்னா வந்துட்டு அவனுங்க பண்ண வேலை அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு இன்னொரு சைடு நீ என்ன தொட்டிருந்தா பரவாயில்ல, என் வேலைக்கு ஆப்போச்சியே அதை கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என் பொண்டாட்டி மேலே அவள் என் உயிர்டா. சின்ன பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்காதவ. ஏன் அந்த பூச்சியை மிதிச்சா கூட பாவம் நமக்கு வந்து சேருன்னு சொல்கிற ஒரு பொண்ணுடா. அவளை போய் கடத்தணும்னு நினச்சியே, அது 2வது தப்பு. தப்பு நீ அவளை தொடணும்னு நினச்சது. 2வது தப்பு அவளை தூக்குனது. அந்த தப்புக்கு உன்னை என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறான். ஸோ அது வந்துட்டு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தா அவன் தான் ஒத்துக்குருவான், பதில் சொல்லுவான். என்னை விட்டுரு இதை பாரு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டத்தில் பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கிறான். நட்டுக்கத்தில் அவன் மூஞ்சிலெல்லாம் அவ்வளோ செட்னஸ்ஸு. ஸோ வந்துட்டு அவங்கங்க ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து கத்திக்கிட்டு இருக்கிறான், விட்டுரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கத்துறானுங்க. ஸோ வந்துட்டு அவன் இறக்கமே காட்டலை. ஸோ தூக்குனது யார்? அவன் பொண்டாட்டியை, லவபுளான பொண்டாட்டியா, அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் அவன் கையில் இருக்கிற அந்த கட்டரு.
ஸோ அதை எடுத்துக்கிட்டு அவனோட ஃபிங்கரை ஒன்று எடுக்கிறான். ஸோ எடுத்துகிட்டு அதை பொழிச்சுன்னு கட் பண்ணுறான். ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்துறானுங்க. அதே மாதிரி தான் பின்னாடியும் எழுந்திரிச்சு போய் அவனுங்களுக்கும் கட் பண்ணுறான். அங்கே நிற்கிற போலீஸு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. பிகாஸ் போலீஸுங்களுக்கு நல்ல போலீஸுங்களும் இருக்கிறாங்க அங்கே. அவனுங்களுக்கெல்லாம் நிறைய குடைச்சல் கொடுத்துருந்துருப்பானுங்க. ஸோ இன்றைக்கி அனுபவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுங்களாம் நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ வந்துட்டு இப்படியே ஸோ வந்துட்டு அவனுங்க 3 பேரோட அட்ரஸே இல்லாதது மாதிரி ஜேகே பண்ணி விட்றான். ஸோ வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு அனுபவிச்சு அவன் சாவடிச்சிருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அவ்வளோ ஆத்திரத்தோட அனுபவிச்சு சாவடிச்சிருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அவனுங்க சாகும்போது ஸோ வந்துட்டு அவனுங்க வந்துட்டு இந்த துடிச்சிருப்பானுங்க, விட்டுரு விட்டுரு கெஞ்சிருந்துருப்பானுங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த நேரத்தில் கூட என் பொண்டாட்டியை தொட்டணும்னு நினச்சது தப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்துருப்பான். அதட்டுருவான். ஸோ மன்னிச்சிரு என்னை அப்படியே பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுரு, நான் இனிமேட்டு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன், எந்த பொண்ணையும் தொட மாட்டேன், இந்த வேலையை விட்டு நான் போயிடுறேன், இந்த நாட்டை விட்டே போயிடுறேன், என்ன அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருப்பான். ஜேகே அவனுக்கு மெஸ்ஸியே காட்டியிருந்துருக்க மாட்டான், அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்க காட்டியிருந்துருக்க மாட்டான். இதுக்கு மேலே நீ என்னடா அப்படி நினைக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டுறேன் அந்த வேலையை விட்டுறேன்னு சொல்கிற, இதுக்கு மேலே நீ உயிரோடு இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு மறுபடியும். ஜேகே இல்லை ஜேகே நான் நினச்ச தப்பு தான், என்னை விட்டுரு ஜேகே அப்படின்ட்டு 3 பேருமே கெஞ்சிறானுங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கூட அதெல்லாம் காதில் வாங்கலை. சரியாக நெத்தி பொட்டில் வச்சு பொட்டுன்னு 3 பேரையும் போடுறான். ஸோ வந்துட்டு அந்த துப்பாக்கியில் அது வந்துட்டு சரியாக அதை அந்த துப்பாக்கியை அழுத்தி திருப்பி அதை வந்து போடுறான். ஸோ வந்துட்டு அவனுங்க ஃபஸ்ட்டு ஷூட்லேயே வந்துட்டு செத்து போயிருந்துருப்பானுங்க. மறுபடியும் அந்த ஆத்திரம் தாங்காமல் அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கிறான். 3 பேர்த்தையும் மாற்றி சார் வாங்க சார் போகலாம் வாங்க சார் போகலாம் சார், வாங்க சார் போதும், இவனுங்க செத்துட்டானுங்க, இனிமேட்டு இந்த மாதிரி ஒருத்தன் இன்னும் இருக்கவே மாட்டான் சார், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த இடத்துல விட்டுட்டு ஸோ போயிடுறானுங்க. ஸோ அடுத்த நாள் நியூஸில் வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யாரோ வந்துட்டு அவங்களுக்குள்ள நடந்த ஸ்மக்லிங் தகராறில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி 3 பேத்துக்குள்ள மாற்றி ஷூட்டுக்கிட்டு செத்து போயிட்டானுங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நியூஸ்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு செய்தி. ஸோ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இதோட வந்துட்டு இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு ஒயன் என்ன ஆனாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் அதையும் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு ஒயன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் தான் இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு வெளியில் வந்திருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நினச்சாலுமே அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு ஒயன் வந்துட்டு ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அழகான ஒரு நல்ல பொண்ணு. ஸோ வந்துட்டு சின்ன வயசு பொண்ணு தான். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டுலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு சும்மா பயந்த சுபாவம் அப்படின்னா எப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ ஜேகே ஸோ வந்துட்டு வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டில் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே பத்திரமா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட அந்த தாட், அதாவது கடத்திட்டு போன அந்த தாட் வரும்போது ஒயனுக்கு வந்துட்டு ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஜேகே ஸோ வந்துட்டு பாரு ஒயன், ஒன்றுமே இல்லை, நம்ம வாழ்க்கை இனிமேட்டு நல்லாயிருக்கும், ப்ளீஸ் எனக்காக இந்த பயப்படுறதை மட்டும் மாற்றிக்க ஒயன், ப்ளீஸ் என்னால் இப்படி உன்னை பார்க்க முடியல ஒயன், ப்ளீஸ் உன்னை நீ மாற்றிக்கணும், யூ ஷுட் சேஞ்ச் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பயப்படாத, முதல்ல தைரியமாக ஹேண்டில் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு ஜேகே கிஸ் பண்ணுறான். ஸோ அவ்வளோ ஒரு பேஷனேட்டாக லவ்வபிளாக. ஸோ வந்துட்டு ஒயனும் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி பயப்படுறதை மாற்றிக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு ரொம்ப நாள் யோசிச்சுருந்துருப்பாங்க. அதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. பட் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு அவங்க அந்த மாதிரியே வளர்ந்துருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ சடனாகவும் மாற்றிக்க முடியல. ஸோ அலாஃபா சடனாக என்னவே மாறாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதனால் அது சடனாக மாற்றிக்க தெரியலை, மாற்றிக்க வரல. ஸோ வந்துட்டு இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு
பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே அவங்களோட அந்த லவ்வபுளான அந்த நாள் போகுது. ஸோ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அந்த பயப்படுறதெல்லாம் அப்போ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிலாம் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அவங்க ஓரளவுக்கு ஓகேவாயன். ஸோ வந்துட்டு அவங்க ஃபேமிலி ஸோ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு பேபி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ வந்துட்டு ஜேகே உங்களுக்கும் ஸோ வந்துட்டு ஒரு அழகான க்யூட் பேபி. ஸோ வந்துட்டு பாய் பேபி. ஸோ வந்துட்டு அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் அழகாக. ஸோ வந்துட்டு ஓகேடா, இதே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி இந்த பாட்டை கொண்டு போனேன்றது தெரியல. ஸோ வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு லைக் கூட வேணாம், எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஓகேடா, பாய்.